பைபிளின் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கறதாக எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதாக இந்த வசனம் சொல்லுது. இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வச்சு எத்தனையோ கிறிஸ்தவ போதகர்கள் தங்களுடைய சபையினரையும் பிறரையும் பயமுறுத்துவாங்க. அதாவது அவங்க செய்கிற ஊழியத்துக்கு எதிராக ஏதாவது விமர்சனம் வந்தால், அப்படி விமர்சனம் செய்கிறவங்கள மிரட்டுறதுக்காக, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் பண்ணுறீங்க, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்கள மிரட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அப்படின்னா என்னன்னு குறிப்பாக தெரியாததுனால கிறிஸ்தவங்களில் பல பேர் அப்படி ஒரு பாவத்தை செய்திருவேனோ அப்படிங்கிற பயத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இயேசு இப்படி சொன்னதாக பைபிளில் எழுதப்பட்டிருப்பது உண்மையில் அவர் சொன்னது இல்லை. இது கிறிஸ்தவத்தை காப்பாற்றுறதுக்காக பின்னாட்களில் எழுதி பைபிளில் சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது ஏன் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்து இங்கே தனக்கு விரோதமாக யாராவது பேசினா அதற்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு இல்லைங்கிறார். அது ஏன் அப்படி சொல்கிறார்? இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னாலே இந்த வசனத்தில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துங்கிறது யார்? கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு அவர் ஒரு கடவுள். இப்போ பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது யார்? அதுவும் கடவுள். அப்படி இருக்கும்போது எனக்கு விரோதமாக, அதாவது கடவுளாகி எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு உண்டு, கடவுளாகி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா அது ஏன் அப்படி சொல்லணும்? அப்போ பரிசுத்த ஆவி என்பது இயேசு கிறிஸ்துவை விட பெரிய கடவுளா? அங்கே ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? இந்த கோணத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே இந்த வசனத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தந்திரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். சரி, இந்த வார்த்தைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சூழல் என்ன? இயேசு கிறிஸ்து அசுத்தாவி பிடிச்சவங்களெல்லாம் சுகமாக்கிக்கிட்டு இருக்கார், அசுத்தாவிகளை துரத்துறார், பரிசுத்தாவின் வல்லமையினால் அதை செய்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள் அதை பார்த்து இயேசுவை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயல்செபூல் என்கிற பேயின் சக்தியினால் அந்த அசுத்தாவிகளை அவர் துரத்துறாருன்னு அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அப்போ தான் இயேசு இப்படி சொல்கிறதாக மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது, நான் பரிசுத்தாவின் வல்லமையினால் இதை செய்கிறேன், ஆனால் பேயின் வல்லமையினால் நான் இதை செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி பேசுகிறது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு செயல், தூஷணம். எனக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு மன்னிப்பே கிடையாது. இம்மையிலும் மன்னிப்பு இல்லை, மறுமையிலும் மன்னிப்பு இல்லை அப்படின்றார். இப்போ நாம் இந்த வசனத்தோட உண்மையான சரித்திர பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனம் எப்படி ஒரு பொய்யான மிரட்டலை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டது 80வது ஆண்டில், 1ஆம் நூற்றாண்டில், 80ஆம் ஆண்டில், அதாவது இயேசு கிறிஸ்து இறந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது இது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு அப்படியே எழுதுனது இல்லை. இது இயேசு கிறிஸ்து முன்னால் இப்படி சொன்னார்னு பிற்காலத்தில் எழுதியிருக்கிறாங்க. சரி, இயேசு இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது? அவரை பின்பற்றியவர்கள் அவர் உயிரோட திரும்ப வந்துட்டார்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்குனாங்க. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் என்கின்ற மார்க்கம் தொடங்குச்சு. இப்போது அவர் உயிர் தெழுந்துட்டார், சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், இறந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் 3வது நாள் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்னு இவங்க சொல்லும்போது, அப்படின்னா அவர் எங்கே இப்போது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உயிர் தெழுந்தார், நாங்கள் எல்லாரும் அவரை பார்த்தோம், அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இன்னொரு கதையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ முதல்ல அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது ஒரு பொய், அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது இன்னொரு பொய். இதில் வேற இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாரும் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை பரப்புனதுக்காக கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சியை மதித்திருக்கிறாங்க. அவங்க ரத்தம் சிந்தி மறித்ததாலேயே அவருடைய உயிர்த்தெழுதல் செய்தி உண்மைங்கிறது நிரூபணமாகுது அப்படின்னு ஒரு பொய்யை பின்னாட்களில் கிறிஸ்தவ சபை பரப்புச்சு. அதை பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அவருடைய சீடர்கள் யாரோ இரத்த சாட்சியை மறித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் எதுவும் கிடையாது. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஆதி திருச்சபையில் இருந்த இந்த பிரச்சனையை பற்றி பார்ப்போம். இப்போ அவரோட பேரில் கிறிஸ்தவத்தை இவங்க பரப்புகிறாங்க.
அவர் தான் கடவுள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவைக்க போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார், இப்படி சொல்லி கிறிஸ்தவத்தை இவங்க பரப்புகிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அவர் இல்லை, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா எந்த சக்தியினால் இவங்க இயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு இன்னொரு பொய்யை உருவாக்குறாங்க. அது என்னென்னா, அவர் பரலோகத்துக்கு போய் பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியை கீழே அனுப்பிச்சிட்டார், அவர் இப்போ எங்களோடு இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கதையை அவங்களுக்கு தகுந்தபடி உருவாக்கிட்டாங்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. மத்தேயு 12 பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாதுன்னு இயேசு சொல்கிறதாக இவங்க எழுதியிருக்கிறாங்களே மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில், அந்த வசனத்தினுடைய பின்னணி இதுதான். இப்போது இயேசு உயிரோடு இருந்தப்போ யூத மத தலைவர்களை அவர் எதிர்த்தார். அவங்க அவரை திட்டினாங்க, பிறகு அவரை கொன்னுட்டாங்க. இப்போ இயேசு கிடையாது, அவரை அவங்க திட்டுறதுக்கு வாய்ப்பில்லை, அவரை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ யாரை திட்டுவாங்க, யாரை எதிர்ப்பாங்க? யாருடைய வல்லமையினாலே இந்த கிறிஸ்தவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதைத்தான் எதிர்ப்பாங்க அந்த யூத மத தலைவர்கள். யார் கிறிஸ்தவத்தை இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து கிடையாது. யார் இயக்கிக்கிட்டு இருக்கா? பரிசுத்தாவின் வல்லமையினால் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இப்போ அந்த பரிசுத்தாவியை எதிர்த்து தான் பேசுவாங்க அவங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் பரிசுத்தாவின் வல்லமையினால் செய்யலை, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ கிறிஸ்தவத்தை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும்? யாரும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. அப்படி பேசாமல் தடுக்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது மன்னிக்கப்படவே முடியாத குற்றம் அப்படிங்கிற ஒரு பொய்யை உருவாக்கி இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இயேசுவுக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு அப்போ கிடையாது, அவரை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அவரை நீங்கள் பேசிக்கிங்க, அது கூட மன்னிக்கப்பட்டுரும். தனக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுனீங்கன்னா மன்னிப்பு கிடையாது. அதனால் கவனமாக இருந்துக்குங்க, நாங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பயமுறுத்தலை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் இந்த வசனத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியர் பொய்யாக புனைந்த வார்த்தைகள் இது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வேறு பல இடங்கள்லையும் அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து முன்னாலே இப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு இல்லாத வார்த்தைகள், அவர் சொல்லாத வார்த்தைகளில் அந்த பைபிளின் ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுவும் மத்தேயுவில் இருக்கிற வார்த்தைகள். இதுவும் கிபி 80ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதப்பட்டது. அதாவது சபையில் பிரச்சனைகள் பலர் விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழுந்து வந்தப்போ அவங்கள அடக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து முன்னாலே இப்படி சொல்லியிருக்காருன்னு எழுதியிருக்கிறாங்க. சபையில் பிரிவினைகள் ஏற்பட்டப்போ எதிர்தரப்பினரை குற்றம் சாட்டுறதுக்காக இந்த பைபிளின் ஆசிரியர்கள் எழுதி வச்சது. இப்போ இன்றைக்கும் இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணத்துக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒரு போதகர் செய்யும் போலி வேலைகளை யாராவது விமர்சனம் பண்ணால் விமர்சனம் செய்கிறவங்களை மிரட்டி ஒடுக்கிறதுக்காகத்தானே. அதே வேலையை தான் அன்னைக்கு இருந்த ஆதி கிறிஸ்தவ சபையில் இந்த அப்போஸ்தலர்கள் செஞ்சுருக்காங்க. நான் செய்கிற ஊழியத்தை நீ எதிர்த்தேன்னா நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு இன்றைய கள்ள போதகர்கள் மிரட்டுவது போல அன்னைக்கு அவங்க செஞ்ச ஊழியத்தை எதிர்த்தவங்களை மிரட்டுறதுக்காக அவங்க பைபிளில் எழுதி வச்ச ஒரு பொய்யான மிரட்டல் இது. அதனால் இந்த வசனத்தை காட்டி யாராவது உங்களை மிரட்டினா நடுங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுங்க, அது போதும்.